Good evening, students. Welcome to NCRT in Tamil. நான் உங்க டாக்டர் எஸ் மகேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது படிக்க போறது பயாலஜில ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னது மாதிரி இந்த லெசனை அப்படியே படிச்சு அதை அப்படியே தமிழ்ல அங்கங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது. இப்போ சின்ன சின்ன டயக்ராம்ஸ் தேவைப்பட்டாலும் போடப்படும். ஆனால் என்னென்னா இந்த லெசன் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த லெசனோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டும் அழகாக ஹைலைட் ஆகிருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா திரும்ப கதை கேட்டது மாதிரி ஒரு ஜிஸ்ட் கையில் இருக்கும். ஆனால் ரொம்ப ட்ராக் ஆகாது. முக்கியமானதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிருக்கும். அது ஐம் ஷுவர். இப்போ நாம டாபிக் உள்ள போகலான்னு நினைக்கிறேன். இப்போ போகலாமா? சாப்டர் 1, த லிவிங் வேர்ல்ட், உயிரி உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிருந்தே. ஹவு வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட். The wide range of living types is amazing. The extraordinary habitat in which we find living organisms, be it cold mountains, deciduous forest, ocean, freshwater lakes, deserts or hot springs, leave us speechless. இந்த 4 லைன்ல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகம் ரொம்ப அழகானது, ரொம்ப ஆச்சரியமானது. எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹேபிட்டாட் அப்படின்னு சொன்னா வாழுமிடம். ஒரு அனிமலுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு வாழ்விடம் இருக்கு, நமக்கு இருக்க மாதிரி. அப்போ அந்த வாழ்விடம்ங்கிறது வெரைட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா கோல்டு மவுண்டன்ஸ், ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ், நம்ம இமாலயன் ரேஞ்சஸ் மாதிரி. டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். காடல் உங்களுக்கு தெரியும், ஓஷன். ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொன்னா சால்ட் இல்லாத தண்ணி. டெசர்ட், வறண்ட பாலைவனம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கொதி தண்ணீர் வரும், பூமியிலிருந்து நம்ம பைப் போட்டு எடுக்கும்போது வர அந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ். லீவ் அஸ் அ ஸ்பீச்லெஸ். இதெல்லாம் நமக்கு வார்த்தையே வராத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல, இயற்கையோடது. அது நமக்கு ஆச்சரியம் கண்டிப்பா கொடுக்கும். The beauty of a galloping horse, of a migrating birds, the valley of flowers, or the attacking shark evokes awe and a deep sense of wonder. இப்போ நம்ம குதிச்சு ஓடுற ஒரு ஹார்ஸையோ இல்லை ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி வர வலசை போதல் சொல்லுவோம் இதை தமிழ்ல, போகிற பேர்ட்ஸையோ இல்லை அப்படியே கொத்தா பூத்து இருக்கிற மலர்களையோ இல்லை ஒரு ஷார்க் அதனுடைய கோபத்தோட அட்டாக் பண்ற இனிமையை பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரு பயம் கலந்த ஆச்சரியமும் இருக்கும். The ecological conflict and cooperation among members of a population and among population of a community, or even the molecular traffic inside a cell, make us deeply reflect on what indeed is life. The ecological conflictனா வேற மாதிரி. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஓஷன் அப்படியே உப்பு நிறைந்த கடல், ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிற அளவுக்கான தண்ணி. டெசர்ட், பாலைவனம், பூத்து குலுங்குற பூஞ்சோலைகள். ஃபாரஸ்ட்லேயே எப்பவுமே பசுமையா இருக்கிற ஃபாரஸ்ட், பாதி வருடங்கள் இலையுதிர்ந்து மொட்டையா இருக்கிற மரங்கள். அதுக்கான தகவமைப்பு. ஸோ இந்த கன்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவுலையும் அப்படியே பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா அதை பத்தி இப்போ கொஞ்சம் குட்டியா சொல்றேன். பாப்புலேஷன்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இன் அ பர்டிகுலர் டைம் இன் அ பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சொல்றோம். இப்போ மனித இனம் இருக்கு, இது ஒரு கூட்டமா வாழறது பாப்புலேஷன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். அதுதான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்றோம். இனக்கூட்டம், பாப்புலேஷன்ங்கிறது ஒரு இனக்கூட்டம். இது மாதிரி இப்போ நம்ம ஒரு இனக்கூட்டம் கூட டாக்ஸ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் ஒரு இனக்கூட்டம், பறவைகள்லாம் இருந்தா அதெல்லாம் ஒரு இனக்கூட்டம். அந்த பறவையிலே காக்கா, குருவி, இப்படி பிரிச்சு இருக்குது. ஒன்றும் ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஒரு சிற்றினம் நீங்க தமிழ்ல படிப்பீங்க. ஸ்பீஷீஸ் எல்லாம் சேர்ந்து பாப்புலேஷன், ஓகே, ஒரு பெரிய இனக்கூட்டத்தை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நிறைய பாப்புலேஷன்ஸ், இப்போ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு கம்யூனிட்டி. இப்படி ஒரு கம்யூனிட்டி இந்த வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கு. சூரிய வெளிச்சம், காற்று, மழை, நீர் எல்லாம் சேர்ந்து
இதை தான் நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஸ்பீஷீஸ்ங்கிறது இக்காலஜியில் ஆர்கனிசம் அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆர்கனிசம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம். இது இங்கே ஸ்பீஷீஸுங்கிறது நம்ம டாக்ஸானமியில் பேசிக் யூனிட்டாக எடுத்துகிட்டு போவோம். இக்காலஜிக்குள்ளே வரும்போது இங்கே நம்ம இதை அப்படியே ஆர்கனிசம்னு மாற்றிக்குவோம். அதுதான் இது ரெண்டும். ஸோ நிறைய ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம் குரூப்பாக வாழும்போது பாப்புலேஷன், அது அப்படியே வாழும்போது டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்கும்போது கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அப்படியே சேரும்போது ஈகோசிஸ்டம். இது ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கோம், ஒரு ஹைரார்கி. 12th கடைசி யூனிட்ல நம்ம இதை பற்றி படிப்போம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கலாஜிக்கல் கன்ஃப்ளிக்ட் இருக்கு, ஆனால் அங்கே வாழற டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனுக்கு அதுக்குள்ளேயே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து வாழ்ந்துட்டு தானே இருக்கு. இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போனாலோ இல்லை ஒரு டெசர்ட்டுக்குள்ளே போனாலோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பார்க்குறோம். அதுக்கு தேவையான உணவை அது தேடிக்குது, அது ஆனால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை பார்க்கும்போதும் சரி, இல்லை ஒரு மாலிகுலார் லெவலில் நம்ம செல்லுக்குள்ளே நடக்கிற அத்தனை ஆக்டிவிட்டியும் பார்க்கும்போதும் என்னடா இது லைஃப் அப்படின்னு தோன்றது இல்லையா? வாட் இன்டீட் இஸ் லைஃப்? லைஃப்னா என்ன அப்படின்னு. This question has two implicit questions within it. Two implicit questions இதுக்குள்ளேயே இருக்கு. இதுவே ஒரு question, இதுக்குள்ள ஒரு question இருக்கு. என்னன்னா, the first is a technical one and seeks answer to what living is as opposed to the non-living. First question technical aspectல பார்த்தீங்கன்னா, லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ரெண்டுமே கான்ட்ராவா இருக்கு அப்படின்னு கேட்குற ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் philosophical one and seeks answer to what the purpose of life is. என்னையா இந்த வாழ்க்கையோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு. இதெல்லாம் philosophical way of teaching or preaching எப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்பயே அதுக்குள்ளே போகணும். நாமெல்லாம் சயின்ஸு நீட்டுக்கு படிக்க வந்திருக்கோம். ஸோ ஆஸ் அ சயின்டிஸ்ட் வி ஷால் நாட் அட்டெம்ப்ட் ஆன்சரிங் த செகண்ட் கொஸ்டின். அவங்களும் சொல்லிட்டாங்க, ஒரு சயின்டிஸ்டாக இந்த ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை பற்றி மட்டும் நாம் இப்போ பார்ப்போம் அப்படின்னு. ஸோ வில் ட்ரை டு ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இஸ் லிவிங். ஓகே, ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். இப்போ இங்கேருந்து தான் அந்த ரியல் ஃப்ளோவே போகுது. If you look around, you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, your pets or other animals and plants. நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நம்ம வீடை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி பிளான்ஸ் ஆகட்டும், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம். There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. நமக்கே தெரியும், நம்ம கண்களால் பார்க்க முடியாத மைக்ரோப்ஸும் நம்மளை சுற்றி ட்ரில்லியன்ஸில் இருக்குது. If you were to increase the area that you make observations in, the range and variety of organisms that you see would increase. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீ பார்க்கும் இடத்தை பெரிதுபடுத்தினால் நீ இன்னும் நிறைய விலங்குகளையோ இல்லை அனிமல்ஸையோ பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பல்லியை பார்ப்போம், கரப்பாம்பூச்சி பார்ப்போம், அப்புறம் ஹவுஸ் ஃப்ளை பார்ப்போம், இல்லை மஸ்கிட்டோ பார்ப்போம், இல்லை வீட்டில் டாக் இருந்தா, இல்லை கேட் இருந்தா, இல்லை பேர்ட்ஸ் வளர்த்தா, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். இல்லை குட்டியாக தோட்டம் இருந்தால் ஏதாவது குட்டி குட்டி பூச்சிகள் வரலாம். இப்போ கம்பளி பூச்சி பார்க்கலாம், இல்லை பட்டர்ஃப்ளை வரலாம், அழகான பூக்கள் பூக்கும்போது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே. இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம். இன்னும் காட்டுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய பார்ப்போம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. See, obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organisms in it. So, வீட்டுக்குள்ளே இவ்வளோ தான் பார்க்குறோம், காட்டுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய பார்க்க முடியும். Each different kind of plant, animal or organism that you see represent a species. இப்போ இங்கே சொன்னது தான், இதுதான் ஸ்பீஷீஸ். ஆனால் இந்த டேர்மை நாம் டாக்ஸானமியில் தான் பேசிக் யூனிட்டாக யூஸ் பண்ணுவோம். இக்காலஜியில் ஒரு பேசிக் யூனிட்னா இந்த ஸ்பீஷீஸுங்கிறதே இங்கே ஆர்கானிசமாக மாறும், ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமாக மாறுது. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இப்போ நம்ம இந்த உலகத்தில் இந்த ரேஞ்சில் இருக்குது, 1.7 to 1.8 மில்லியன் அளவு ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்குள்ளேயும் தௌசண்ட்ஸில் லேக்ஸில்
animals இருக்குது. This refers to biodiversity or the number and types of organisms present on earth. இதுதான் நம்ம பயோடைவர்சிட்டிங்கிறோம். டைவர்சிட்டினா என்ன? வெரைட்டி, அப்படியே பறந்து விரிந்த. பயாலஜி அப்படிங்கும்போது உயிர் உலகம் பறந்து விரிந்து இருக்கிற இந்த உயிர் உலகம், அதுல என்னென்னலாம் இருக்கு, அதுக்கு எப்படி பெயர் வைக்கிறாங்க, அதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, அதுதான் இந்த லெசன். We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம், இல்ல பழைய இடத்துலயே கூட பார்க்குறோம், புதுசா அனிமல்ஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். As stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. These local names would vary from place to place, even within a country. இப்போ நாம ஒரு ஏரியாவுக்கு போறோம், நிறைய பிளான்ஸ், நிறைய அனிமல்ஸை பார்க்குறோம், ஒன்னொன்னுத்துக்கும் பேர் இருக்கும். அந்த பேர் ஒரு லாங்குவேஜ்லையும் மாறுபடும். நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நமக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்கு, இங்கேயே அது மாறுபடும். இப்போ நம்ம தமிழுக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் ஹிந்திக்கும் குஜராத்திக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு பேர்ல. அப்போ காமனா நம்ம இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ட்ரிக்குள்ளவே நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து டெல்லியில போய் பேசணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல அஸ்ஸாம்ல போய் பேசணும்னு நினைச்சாலோ, இல்ல பக்கத்து கண்ட்ரிக்கு போய் பேசணும்னு நினைச்சாலோ, இன்னும் ஃபார்தஸ்டா போய் யூஎஸ்ல பேசணும்னு நினைச்சாலோ, காமனா ஒரு பர்டிகுலர் பேர் இருக்கணும். அந்த பேர் சூட்டுதல் அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் nomenclature வரும் பின்னாடி. So probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer to organisms we are talking about. இப்போ நான் நம்ம ஊர்ல இருக்கிற வாழைப்பழத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நான் வாழைப்பழம்னு சொன்னால் புரிய போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஊர் வாழைப்பழத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாழைப்பழத்துக்கு ஒரு கம்பல்சரியாக ஒரு பொட்டானிக்கல் டேர்ம் இருந்தாகணும். அந்த டேர்ம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தா தான் நான் என்ன சொல்ல வரணும் அவங்களுக்கு புரிய வரும். இல்லாட்டி நான் ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு காமன் டேர்ம் கம்பல்சரியாக தேவைப்படுது ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும். Hence, there is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. This process is called nomenclature. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உலகம் ஃபுல்லாக ஒரே பேர், அதுதான் nomenclature. Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. This is identification. இப்போ நாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யானையை பற்றி நினைக்கிறோம் அப்படி சொன்னாலே அதோட மேசிவ் சைஸ், அதனோட தும்பிக்கை, அதனோட காது, அதோட குட்டி குட்டி கண்கள், அதோட குட்டி வால், இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் ஓடும். நான் உங்ககிட்ட இப்போ பேசிட்டு இருக்கேன், நீங்கள் மைண்டுக்குள்ள பூனையை பற்றி யோசிப்பீங்களா? குட்டியா வீட்டுக்குள்ள அப்படி கிச்சனுக்குள்ள போயிட்டு வர்றது, எட்டி பார்க்குறது, இதெல்லாம் நினைக்க முடியுமா? நோ. அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் அது பேர் யானையாக தான் இருக்கும். காது ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொன்னாலே, ஒரு அனிமல் இருக்கு, பெருசாக இருக்கு, அதுக்கு குட்டி வால் இருக்கு, அதுக்கு காது ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது கம்பல்சரியாக நீங்கள் யானையை பற்றி தானே யோசிப்பீங்க, பூனையை பற்றி யோசிக்க முடியாதுல்ல. ஸோ இதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. In order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. கண்டிப்பா இதெல்லாம் படிக்கிறதுக்காக தான் ஒரு scientific name வச்சது. This is acceptable to biologists all over the world. Throughout the world இது accept பண்ணியிருக்காங்க. For plants, scientific names are based on agreed principles and criteria which are provided in International Code for Botanical Nomenclature, ICBN அப்படின்னு சொல்றோம். ICBN International Code for Botanical. இங்க பாருங்க, இதுல for இருக்கும், இதுல ஆஃப் இருக்கும், அதை கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி விஷயங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாம நினைச்ச மாதிரி நம்ம பேர் சூட்டிட முடியாது. ஒவ்வொரு புதுசா வர அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்க்கும் பேர் சூட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் இந்த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். அனிமல்ஸ்னா இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். So how are animals named? Animal taxonomists have evolved International Code of Zoological Nomenclature. The scientific names ensure that each organism has only one name.
Description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. So scientific name அப்படின்னு சொன்னா every organism has got only ஒரே ஒரு பேர், only one name. Description of any organism should enable the people to arrive at the same name. இப்போ நான் யானையை பத்தி அப்படியே டிஸ்கிரைப் பண்ணேன்னா யானையோட பேர் மட்டும்தான், அதுக்கு ஒரு காமன் நேம். இப்போ பூனை அப்படின்னா அதனுடைய காமன் நேம். They also ensure that such a name has not been used for any other known organism. இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கிற பேரு இன்னொரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற பேரு அனிமல் கிங்டம்க்கு வரக்கூடாது. இதுல அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க. ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் பேப்பர் பப்ளிகேஷன் இருக்கும் போதும் சரி, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போதும் சரி. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. Each name has two components, the generic name and the specific epithet. இப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் சொல்லிட்டாங்க, ஓகே எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் சயின்டிஃபிக் நேம் இருக்கணும். அதில் ரெண்டு காம்பனண்ட் இருக்கணும். ஒன்று வந்து ஜீனஸ் நேம், another one is species name. Generic name and specific epithet. This system of providing a name with two components is called binomial nomenclature. Okay, nomenclature na பேரு, binomial na ரெண்டு பேர், genus name and species name. This naming system given by Carolus Linnaeus is being practiced by biologists all over the world. Carolus Linnaeus, father of taxonomy. Okay, father of taxonomy. இவர் கார்ல் லினேயஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் சிஸ்டமே நேச்சுரே, ஸ்பீஷீஸ் பிளான்டாரம்னு புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. நம்ம என்சிஆர்டியில் ரெஃபர் பண்ணியிருக்க ஒரே புக்கு சிஸ்டமே நேச்சுரே, அதை பற்றி பின்னாடி படிப்போம். பீயிங் ப்ராக்டிஸ் பை ஹீ வாஸ் த ஒன். இவர் தான் நமக்கு இந்த பைனாமியல் ரெண்டு பேர் திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர். This naming system using a two-word format was found convenient. இது எல்லாருக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாலினாமியல் இருந்துச்சு, அப்படியே கண்டினியூஸா பேர் அதை அப்படியே சுருக்கி ரெண்டு பேர் ஆக்குனது. Let us take the example of mango to understand the way of providing scientific names better. The scientific name of mango is Mangifera indica. ஓகே, இப்போ நான் இது நார்மலாக எழுதுனேன்னா, ஓகே இப்போ நான் அப்படியே ஒரு லைன் போட்டிருக்கேன், நார்மல் லெட்டரில் எழுதுனேன்னா இது இட்டாலிசைஸ்டு. இப்போ பிளாக் லெட்டர்ஸில் நான் எழுதுனேன்னா தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியன் பின்னாடி வரும். Let us see how it is a binomial name. In this name, Mangifera, this is genus name. Okay, Mangiferaங்கிறது genus name, Indica அப்படிங்கிறது species name. Species name or a specific epithet. Other universal rules of nomenclature are as follows. இப்போ அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி தான் பேர் வைக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஜெனரிக் நேம், ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அப்படின்னு சொன்னால் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கார்ல் லினேயஸ். அப்படின்னா என்ன, மேஞ்சிஃபெரால ஃபர்ஸ்ட் நேம் ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் இன் ஸ்பீஷீஸ் நேம், அவ்வளோதான் இந்த பேராகிராஃப். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, criterions for the nomenclature. Biological names are generally in Latin and written in italics. இங்கே பாருங்க italicized. They are Latinized or derived from Latin irrespective of their origin. ஏன்னா லாட்டின் வந்து ஒரு டெட் லாங்குவேஜ், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் ஆகாதுங்கிறதுனால அப்படியே கண்டினியூஸாக லாட்டின்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். The first word in the biological name represents the genus, while the second component denotes a specific epithet. இது genus, இது species. Both the words in a biological name in handwritten or separately underlined. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுறேன் Mangifera indica. இப்போ இதை நான் இட்டாலி சைஸில் எழுத முடியாது எழுதும்போது, அப்படி நாங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதும்போது இதை தனியாக அண்டர்லைன் பண்ணி இங்கே ஆத்தர் சைட்டேஷன் நான் போடணும். அவர் தான் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணவர், அதனால் அவர் தான் ஆத்தர். ஸோ printed in italics to indicate the Latin origin. So when handwritten or separately underline, நான் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், or printed in italics to indicate their Latin origin. இது point number 3. Point number 4குள்ள போனீங்கன்னா, the first word denoting the genus starts with capital letter and species name starts with small letter. Okay,
So with the capital letter, while the specific epithet starts with the small letter. It can be illustrated with the example Mangifera indica. Okay. Next. Name of the author appears after the specific epithet at the end of the biological name and is written in an abbreviated form. Example Mangifera indica Linn. Author citation. It indicates that this species was first described by Linnaeus. நிறைய பிளான்ட்டுக்கு லினேயஸ் பேர் இருக்கும், ராக்ஸ்பர்கே பேர் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு பிளான்ட்டையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, so since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசத்தையும் ஒரே கூரைக்குள்ள ஒரே அம்பிரலாக்குள்ள படிக்கிறதுங்கிறது கம்பல்சரியாக கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன்ங்கிற ஒரு காம்பனண்ட். This process is called classification. Classification is the process by which anything is grouped into convenient categories. இது exam question கூட இருக்கலாம். Based on some easily observable characters. Sometimes நம்மள which of the following is not correct அப்படின்னு கேட்டு இங்க some not easily observable கூட கொடுத்துடலாம். Okay, so classification is a process by which anything grouped in a convenient category. இப்போ நம்ம பீரோல ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், டாப்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுக்குன்னா அர்ஜென்ட்டாக எடுக்கும்போது டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணி போட்டுட்டு கிளம்பி போயிட்டு அந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பிரிச்சிடுவோம். இன்னும் உள்ள போகும்போது எவ்வளோ கடினங்கள் இருக்கு, அதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன்ல கொஞ்சம் ஈஸியாக்கப்படும். The moment we use any of these terms, we associate certain characters with organisms in that group. What image do you see when you think of a dog? Obviously, each one of us will see dogs and not cats. டாக் பற்றி நம்ம பேசுகிறோன்னா நம்ம குழந்தையிலேருந்து டாக்னா எப்படி இருக்கும், அது என்ன பண்ணும், எப்படி கத்தும், நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ டாகை பற்றி நான் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பிக்சரைசேஷன் ஆஃப் அ டாக் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடணும். கேட்டை பற்றி பேசுனா அது மியூ சவுண்டு, அது அப்படியே ஒரு ஸ்லையாக ஓரமாக ஓடுறது, அந்த மாதிரி. Obviously, each one of us will see dogs and not cats. Now, if we were to think of Alsatians, we know that what we are talking about. Alsatian பற்றி சொன்னாலும் இல்லை ஒரு டாபர்மேன் பற்றி பேசினாலும் நான் வந்து அது நீங்கள் அதை ஒரு கேட்டாக நினைக்க மாட்டீங்க. ஏன்னா தட் இஸ் த ப்ரீட் ஆஃப் அ டாக். அதில் கொஞ்சம் கலர்ஸ், ஓகே, இந்த மாதிரி டாபர்மேன் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஜெர்மன் ஷெப்பர்டு எப்படி இருக்குது கொஞ்சம், ஆனால் எல்லாமே டாக்ஸ் தானே. ஸோ நமக்கு அந்த பிக்சர் மைண்டுக்குள்ளே வந்துடும். சிமிலர்லி சப்போஸ் we were to say mammals, you would of course think of animals with external ear and body hair. இந்த ரெண்டு ஃபீச்சர் இருந்தால், எக்ஸ்டர்னல் இயர் இருந்தாலே மேமல்ஸ்குள்ளே வந்துடுது, பாடி ஹேர் இருந்தால் மேமல்ஸ்ன்னு நினச்சிருவோம் நம்ம. Likewise, in plants, if you try to talk of wheat, the picture in which our mind will be of wheat plants. நான் இப்போ wheat plants பற்றி பேசுகிறேன்னா அந்த வீட் பிளான்ட் தான் ஓடும். கரும்பை பற்றி பேசினா கரும்பு இப்படி தான் இருக்கும்னு ஓடும். அரிசி பற்றி பேசினா அரிசி இப்படி தான் இருக்கும்னு தோணும். நான் அரிசியை பற்றி பேசும்போது நீங்கள் கடுகை பற்றி நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? அது மாதிரி not of rice or any other plant. Hence, all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient categories we used to study organism. இதெல்லாம் ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு குரூப். இந்த குரூப் எல்லாம் எதுக்குள்ளே கொண்டு போய் போடலாம். இப்போ மேமல்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன புழு மாதிரி நண்டிக்கிட்டு இருக்கா, அதை நசுக்கி போட இல்லை, அதுக்கு வெர்டிபிரல் காலம் இருக்குது பின்னாடி. அப்போ வெர்டிபிரேட்டாக்குள்ளே வருது. வெர்டிபிரேட்டா எதுக்குள்ளே வருது அப்படின்னு போனீங்கன்னா கார்டேட்டாக்குள்ளே போகுது. கார்டேட்டா எதுக்குள்ளே போகுது? இப்படியே போகிறது தான் டாக்ஸானாமிக்கல் ஹையரார்கி அப்படின்னு போகிறது. இப்போ பின்னாடி வரும். The scientific term for this categories is taxa. இதுக்கு பேர் தான் நம்ம taxon சொல்றோம். Here you must recognize that taxa can indicate categories at very different levels. ஒரு குரூப்பையும் நம்ம இப்போ நம்ம ஸ்பீஷீஸ் அப்படின்னா அது ஒரு taxa, ஜீனஸ்னா அது ஒரு taxa,
ஃபேமிலினா அது ஒரு taxon போயிட்டே இருக்கலாம். Plants also form a taxa. Wheat is also a taxa. Similarly, animals, mammals, dogs are all taxa. On a different group la இருக்கும் இதெல்லாம். But you know that a dog is a mammal and mammals are animals. Animal kingdom அப்படின்னு வந்துருச்சு. Mammals classக்குள்ள வந்துருச்சு. Dog speciesக்குள்ள வந்துருச்சு. Therefore, animals, mammals and dogs represent taxa at different level. But ஒன்னொன்னு ஒரு taxa தான் different levelல இருக்கு. இது mammals-ல இருக்கு. mammals உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நாத்தோஸ்டோமேட்டாக்குள்ள அப்படி ஒரு குரூப்புக்குள்ள போகிறது. Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. அப்படி general-ஆ every organism is being classified. ஒவ்வொரு ஆர்கானிசமும் taxaக்குள்ள வந்துருச்சு. The process of classification is taxonomy. இதுக்கு பேர் தான் taxonomy. இந்த classification பண்றது தான் taxonomy. External and internal structure along with the structure of a cell, development process and ecological information of organisms are essential and form the basis of modern taxonomic studies. இப்ப பாருங்க, external and internal structure ஒரு morphology, external structureனா நம்ம morphology அப்படின்னு சொல்றோம். internal structure ஒரு anatomy. second point வந்துருச்சா? along with the structure of a cell. cell வந்து உங்களுக்கு unicellular, multicellular, loosely arranged cell இந்த மாதிரி cell nature. developmental process, embryo, அதனோட embryological growth, embryology. And information of organisms, ecological information, அதனுடைய வாழ்விடம், அது எந்த இடத்துல இருக்கு, அது ஆல்ப்ஸ் ரேஞ்சில் இருக்கா, ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கா, இல்லை நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கா, இல்லை எங்கேயுமே இல்லாமல் லோக்கலாக நம்ம வீட்டுக்கிட்டேயே வளர்ந்துருக்கா. நம்மெல்லாம் பிளெயின்ஸில் இருக்கோம், மோரோவர் நம்ம சீ ஷோரில் இருக்கோம், அந்த மாதிரி எங்கே இருக்கு அது, இதையெல்லாம் சேர்ந்தது தான் இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடியில் ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ பற்றி பேசும்போது நம்ம இந்த கிரைட்டீரியன் external internal morphology, structure of cell, developmental process and ecological informations வச்சு நம்ம modern taxonomy ஸ்டடிக்கு அதெல்லாம் பேஸ். Hence characterization, இதுல ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ் பத்தி பேசுறது, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், இதெல்லாம் சேர்த்தால் this is how we will be making a taxonomy. இந்த நாளோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பும் சேர்த்தா சிஸ்டமேட்டிக்ஸ்னு அடுத்து வரும். இப்போ பாருங்க, கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன். கேரக்டர்னா என்னன்னு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிப்போம் இந்த கேரக்டர் வச்சு. இப்படி ஊர்ந்து போனா பாம்பு, குதிச்சு போனா இப்போ தவளை குதிச்சு போகுது, அப்புறம் இல்லை ஹார்ஸ், ஆனால் தவளைக்கும் ஹார்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், அந்த மாதிரி. ஸோ கிளாசிஃபிகேஷன், கிளாசிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம். அனிமலா, பிளான்ட்டா, எந்த ஃபேமிலி எதுன்னு கொண்டு வர்றது எல்லாம் சேர்ந்தது டாக்ஸானமி. ஸோ இப்போ நம்ம டாக்ஸானமில இருந்து ஆரம்பிப்போம். டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. In early days, human beings needed to find sources for their basic needs of food, clothing, and shelter. Hence, the earliest classifications were based on the uses of various organisms. இப்போ ரொம்ப early man வந்து அவனுக்கு என்ன யூஸ் ஆச்சோ அவனோட யூஸை பொறுத்து கிளாசிஃபை பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். பேசிக் நீட்ஸ் தான் அவனுக்கு தேவை. இப்போ நம்மள மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சுக்கிட்டு போகிற ஆள் இல்லை. ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்ஸ். ரொம்ப ஏர்லி மேன் க்ளோத்ஸ் கூட இல்லை, அப்புறம் வந்தது. அதை வச்சு தான் அவன் கொஞ்சம் அறிவு வளர்ந்து கிளாசிஃபை பண்ணும்போது அவனுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ, ஸோ அந்த யூஸஸை வச்சு அவன் கிளாசிஃபை பண்ணான். அது வந்து பேஸ். ஏர்லி மேனோட கிளாசிஃபிகேஷன் எந்த பேஸில் இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் வந்தால் அவன் யூசஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஹவ் பீன் த பேசிக் கிரைட்டீரியன் அப்படின்னு ஒரு லைன் எழுதிக்கோங்க. அடுத்தது, human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also the relationships among them. அது இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன். எப்பொழுதுமே எப்படி அது இன்டர் ரிலேட் ஆகுது, எப்படி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ராகை பார்த்தீங்கன்னா ஃப்ராகோட டேட்போல் லார்வா ரொம்ப அழகாக
it just resembles fishes. ஏன்னா அது ஃபுல்லாக அக்வாட்டிக்காக இருக்குது, அது தண்ணிலையும் தரையிலும் இல்லை, லேட்ரல் லைன் இருக்கும், கில்ஸ் வழியாக சுவாசிக்கும். இதையெல்லாம் பார்த்தா இப்போ ஃப்ராகுங்கிற ஒரு இனம் கம்பல்சரியாக ஃபிஷ்ல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு எம்ப்ரியோலாஜிக்கல் அண்ட் anatomical நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லிங்க் தான், எவல்யூஷனரி லிங்க் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். இதோட சேர்த்து நம்ம சிஸ்டமேட்டிக்ஸையும் படிக்கிறோம். The word systematic is derived from a Latin word systema, which means systematic arrangement of organisms. அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்குது, அதுவுமே லாட்டின் வேர்ட் தான். Linnaeus uses Systemae Naturae as the title of his publication. இப்போ ஃபர்ஸ்ட் டே சொன்ன Linnaeus Systemae Naturae பார்த்துக்கோங்க. ஸ்பீஷிஸ் பிளான்டாரம்லாம் இருக்கு, ஆனால் இங்கே கொடுக்கல, ஒரே ஒரு பேர் தான். The scope of systematics was later enlarged to include identification, nomenclature, classification. So systematics take into account evolutionary relationship between organisms. இதெல்லாம் சேர்ந்து படிக்கும்போது சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமினா அந்த ஒரு 4, இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னா இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் இன்டர் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டைட்டில் இஸ் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். டாக்ஸானமியில் என்னென்ன கன்வீனியன்ட் கேட்டகரி தானே டாக்ஸானமின்னு சொன்னாங்க, இப்போ அதில் இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாம் படிப்போம். Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represent a rank or category. இப்போ இந்த rank or category இப்படி போறோம்னு வெச்சுக்கோங்களேன். For example, இப்போ the lowest category கீழே இருக்கிறது species, இதுக்கு மேல போனா genus, இதுக்கு மேல போனா family, இதுக்கு மேல போனா என்ன வரும் உங்களுக்கு, this is order, இதுக்கும் மேல போனா கிளாஸ், இதுக்கும் மேல போனா டிவிஷன். டிவிஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து பிளான்ட்டுக்கானது. இந்த இடத்துல அனிமலுக்கு ஃபைலம் போடும், ஆனால் அனிமல் குரூப்ல டிவிஷனும் யூஸ் பண்ணுவாங்க அனிமல் கிங்டம்ல வரும்போது. இங்கேருந்து மேலே போனா கிங்டம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டாக்ஸானமிக் ஹையரார்கி, கீழே இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் இங்கே சொல்றாங்க. Since the category is a part of overall taxonomic arrangement, it is called the taxonomic category and all categories together constitute taxonomic hierarchy. இது எல்லாமே சேர்ந்து hierarchy. இதுல இது ஒரு taxon. ஓகே, இதுவும் taxon. So every single order, single class, single division ஒவ்வொன்றுமே taxon தான். So taxon அப்படின்னா basic unit of taxonomy அப்படின்னு படிச்சுக்கணும். Okay, each category referred to as a unit of classification, in fact represent a rank and is commonly termed as taxon. இது பேர் தான் நம்ம taxon. So single line இந்த category, இந்த rank பேரு taxon. Taxonomic categories and hierarchy can be illustrated by an example. Insects represent a group of organisms sharing common features like 3 pairs of jointed legs. So in case உங்களுக்கு question வருது, எதை வச்சு நீங்க இதை இன்செக்ட்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு question வந்து, அதுல வந்து விங்ஸ் இருக்கு, கால்கள் இருக்கு ஜென்ரலா, அப்புறம் 3 பேர் ஆஃப் கால்கள் இருக்கு இப்படின்னு ஒரு MCQ போயிட்டா இங்க ஒரு லைன் கொடுத்துட்டான். 3 pairs of jointed legs, அது வந்து இன்செக்டுக்கான பேசிக் கேரக்டர். It means insects are recognizable concrete objects which can be classified and thus were given a rank or category. இப்போ நம்ம இன்செக்டை கான்க்ரீட்டா யோசிக்கிறோம். இன்செக்ட்னா 3 pairs of legs இருக்கும், அதுக்கு விங்ஸ் இருக்கும் இல்லை, அது டிஃபர்ஸ். இப்போ நம்ம தலையில இருக்கிற பெயினுக்கு விங்ஸ் இல்லை, ஆனால் பறக்கிற பட்டர்ஃப்ளைக்கு விங்ஸ் இருக்கு, காக்ரோச்சுக்கு விங்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி விங்லெஸ் அதுவும் இன்செக்ட் தான், விங்ஸ் இருந்தாலும் இன்செக்ட். அப்போ பேசிக்கா எல்லாத்துக்கும் 3 pairs of legs இருந்தா அது இன்செக்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ we are given the rank or category. Can you name other such groups of organism? Remember, groups represent category. ஒரு group category further denotes rank. ஒரு குரூப்பா இருக்கு, அதையே நம்ம கேட்டகரின்னு தான் சொல்றோம். அந்த கேட்டகரியை நம்ம ரேங்க்னு சொல்லிக்கலாம், அந்த ரேங்க் நம்ம டாக்ஸான்னு சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் ஈச் ரேங்க் ஆர் டாக்ஸான் இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட் அ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆன் த ஹோல் டாக்ஸான்,
rank, category அப்படி வச்சுக்கோங்க. And represent a unit of classification. These taxonomic groups, categories or distinct biological entities and not merely morphological aggregates. இப்போ ஒவ்வொரு குரூப்பும் ஒரு 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 பயாலஜிக்கல் குரூப், அதை நம்ம சும்மா ஒரு மார்ஃபாலஜி வச்சு மட்டும் நம்ம அப்படியே இதை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. Okay, so taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division. இப்போ இந்த மாதிரி for plants, class, order, family, genus and species. இதுதான் hierarchy. இதில் ஒரு ஏழு பேசிக் 1 2 3 4 5 6 7 இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து போக 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 கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பிளான்ட்டுக்கு டிவிஷன், அனிமல்ஸ்க்கு ஃபைலம். இதுதான் டாக்ஸானமிக் இங்கே போட்டிருக்கிறது. All organisms including those in the plant and animal kingdoms have species as the lowest category. This one தமிழ்ல சிற்றினம், இதை வந்து பேரினம் அப்படின்னு சொல்லுவோம். Now the question you may ask is how to place an organism in various categories. அது வரும் தானே, எப்படி நம்ம இதை தூக்கி போட முடியும் அப்படின்னு. The basic requirement is the knowledge of characters of an individual or group of organism. இதை இப்போ இதுக்குள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ள போடுறோம்னா நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது அந்த பர்டிகுலர் ஆர்கனிசத்தை பத்தின கேரக்டர்ஸ், என்னென்னலாம் கேரக்டர் இருக்கு. ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டா அதோட லீஃப் எப்படி இருக்கு, அதோட ரூட் வந்து மோனோகாட் டைப் ஆஃப் ரூட்டா, டைகாட் டைப் ஆஃப் ரூட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கிறது. அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இன்வெர்டிபிரேட்டா இருக்கா, இல்லை அதுக்கு கார்டேட்ல வருதா, அது முதுகெலும்பு இருக்கா இல்லையா, மல்டி செல்லுலரா, அந்த மாதிரி பிரிக்கிறது. கேரக்டர்ஸ் நமக்கு கம்பல்சரியா நல்லா தெரிஞ்சிருந்தாதான் கிளாசிஃபிகேஷனை பற்றியே நம்ம ஃபர்தராக பேசவே முடியும். ஸோ த நாலேஜ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் ஆஃப் ஆர்கனிசம். This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as other kind of organism. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த குரூப்லேயே, இந்த கேரக்டர்ஸ்லேயே ஒரே குரூப்புக்குள்ளேயே கொஞ்சம் 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 லைட்டாக வேரியேஷன் வரலாம். அதில் ஸ்பீஷீஸ் பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், ஜீனஸ் நேம் ஒரே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா புலிக்கு கோடு இருக்கு. உங்களுக்கு இப்போ லெப்பர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட்ஸ் இருக்கு. சீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி மூஞ்சில் ஒரு கருப்பாக ஒரு கோடு வந்து இப்படி வாய்க்கிட்ட மறையும். அதுலேயும் டாட்ஸ் தான், உடம்பு ஃபுல்லாக பேச்சஸ் தான், குட்டி குட்டி டாட்ஸு. ஆனால் முகத்தில் மட்டும் அந்த கருப்பு கலர் ஒரு ஸ்ட்ரைப் வரும், அது ஒரு செம்ம அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மைன்யூட்டாக கொஞ்சம் 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 ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுதான் இப்போ சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஆனால் நம்ம எல்லாத்தையும் புள்ளின்னு சொல்ல மாட்டோம். ஸோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு among the individuals of the same kind of organism as well as of other kind of organisms. Okay, இப்போ பார்ப்போம் species. Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. Fundamental similarities இருக்கணும், at the same time interbreeding இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும். இப்போ ஸோ ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன், க்ளோஸ் சிமிலாரிட்டிஸ், அப்புறம் இன்டர்பிரீடிங். இந்த இன்டர்பிரீடிங்கிற வார்த்தையை செகண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க எக்காலஜி கிட்ட படிக்கும்போது, இங்கே போடல. ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் ஒன் ஸ்பீஷீஸ் ஃப்ரம் தி other closely related species based on the distinct morphological differences. Let us consider Mangifera indica, Solanum, Tuberosum and Panthera leo. இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பாருங்க, one should be able to distinguish one species from other closely related species based on distinct morphology. ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸை பற்றின அறிவு இருக்கணும். அப்போ தான் அந்த மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்சஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம மாஞ்சிஃபெரா இண்டிகான்னு நான் சொன்னால் நீங்கள் மாமரத்தை பற்றி தான் யோசிக்கணும், வாழை மரத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த கேரக்டர். வாழை மரத்தோட இலை வேறு மாதிரி இருக்கும், மேங்கோவோட இலை வேறு மாதிரி இருக்கும். சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோ அது வேறு மாதிரி இருக்கும். சொலானம் மெலாஞ்சினா கத்திரிக்காய் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பேந்தரா லியோ லயன் வேறு மாதிரி. All the three names, indica, tuberosum, leo,
ஸோ இப்போ இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இதில் இந்த கடைசி நேம் இருக்குல்ல, இண்டிகா, டியூபரோசம், லியோ, இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் எபித்தெட் ஸ்பீஷீஸ் நேம். And while the first word Mangifera, Solanum, Panthera or Genera and represent another higher level of taxon. Higher na the species விட்டு முந்தின level, next level. Each genus may have one or more than one specific epithet representing different organisms but having morphological similarities. கொஞ்சம் morphological similarities இருக்கும். கொஞ்சம் associated ஒரே மாதிரி charactersum இருக்கும். For example, Panthera has another specific epithet called tigress. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி Panthera pardus, Panthera tigris, okay, Panthera leo இப்போ நம்ம கொடுத்திருந்தாங்க, Panthera pardus. இப்படிலாம் நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது டைகரு, இது வந்து லயன், இது வந்து லெப்பர்டு. ஆனா இவன் எல்லாம் ஒரே ஜீனஸ் கீழே இருக்கான். For example, Panthera has another specific epithet called tigris and Solanum include Solanum nigrum, மணத்தக்காளின்னு சொல்லுவோம் நம்ம இங்க, and Melangina, இது வந்து கத்திரிக்காய். ஓகே, ஸோ Solanum melangina, Solanum tuberosum எழுதணுமா, Solanum tuberosum, potato, Solanum melangina, Solanum nigrum. இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஜீனஸ் நேம், ஆனால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால இது ஒரு தனித்தனி ஸ்பீஷீஸ். Human being belong to the species sapien, Homo, which is grouped in the genus Homo. The scientific name thus for human being is written Homo sapiens. இப்போ Homo sapiens நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுக்குள்ள வேற ஏதாவது ஸ்பீஷீஸ் இருக்கா? ஹோமோங்கிற ஒரு ஜீனஸ்க்கு கீழே சேப்பியன்ல வேற இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை. தெரியல இனிமேல் என்ன நடக்கும், இந்த நேச்சுரல் என்னத்தை கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஹோமோ சேப்பியன்னா நம்ம சிங்கிள் ஹேண்டடா இந்த பிளானட் எர்த்தை ஆக்குபை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு உயரத்துல, ஒரு மேமல் குரூப்லயே ரொம்ப உயரத்துல உட்கார்ந்துருக்கோம் பிகாஸ் ஆஃப் அவர் பிரெயின் growth. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜீனஸ் பத்தி படிப்போம். ஜீனஸ் வந்து இப்போ குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் எல்லாம் சேர்ந்தா ஜீனஸ், அதான் இந்த பேராகிராஃப். Genus comprises group of related species which has more characters in common in comparison to species of other genera. Okay, இப்போ other genera ஓட species, அதாவது இப்போ மற்ற ஜெனிராவை விட இந்த similar characters, similar species எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெனிராக்குள்ள வந்துருச்சு. இப்போ பேந்தராங்கிற ஒரு ஜெனிராக்குள்ள போகுது, இது சொலானம்ங்கிற ஒரு இதுக்குள்ள போகுது, மியூசா பாரடைஸ் அது மியூசாங்கிற ஜீன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலர் குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெனிரா. We can say that genera are aggregated of closely related species. இப்போ நான் சொன்னது. For example, potato and brinjal are two different species but both belong to the genus Solanum. இங்கே எழுதியிருக்கேன்ல அது. Lion, Panthera leo, leopard, Panthera pardus, and tiger, Tigris, with several common features, are all species of the genus Panthera. This genus differs from another genus, Felis. Felis ன்னு ஒரு genus இருக்கு which include cats, Felis domestica. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள this genus இந்த Felisங்கிறதும் Pantheraங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீனஸும் ஒரே ஃபேமிலிக்குள்ள வந்துடும். ஆனா கேட்டுங்கிறது வேற, இதெல்லாம் நம்ம பிக் கேட்டுன்னு சொல்லிப்போம். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வைல்டர் பிஹேவியர், இதெல்லாம் கொஞ்சம் டொமஸ்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி ஃபேமிலிக்குள்ள வந்ததுன்னு பார்ப்போம். The next category, family, as a group of related genera with still less number of similarities as compared to genus and species. Genus species ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேரக்டர்ஸ் குறைஞ்சிருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஜெனிராவெல்லாம் தூக்கி ஒரே ஃபேமிலியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் டிசிமிலாரிட்டிஸ் நிறைய. சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம், டிசிமிலாரிட்டிஸ் மோர். ஏன்னா கீழேருந்து மேலே போக போக டிசிமிலாரிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், சிமிலாரிட்டிஸ் கொஞ்சமாயிட்டே இருக்கும். Families are
Characteristics on the basis of both vegetative and reproductive features. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Vegetative reproductive features of a plant species. Among plants, for example, 3 different genera: Solanum, Petunia, Datura. இது மூணும். நமக்கு Solanaceae family இருக்கு. Okay. Solanum, Petunia, Datura are placed in the family Solanaceae. Among animals, for example, genus Panthera comprising lion, tiger, leopard is put along with the genus Felis in the family Felidae. இப்போ பார்த்தீங்கன்னா இது different genera, இது different genera. ஆனா இது ரெண்டும் இருக்கிற family Felidae. Similarly, if you observe the feature of a cat and dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families. இப்போ நம்ம இந்த cat, big cats, இந்த lion, tiger எல்லாம் ஃபெலிடேக்குள்ள, டாக் குரூப் எல்லாம் கேனிடேக்குள்ள வந்துருச்சு. ஓகே, அடுத்தது ஆர்டர் பார்த்தீங்கன்னா similar families. You have seen earlier that categories like species, genus and families are based on the number of similar characters. Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. இப்போ இவ்வளோ நேரம் group of genus form a family. இப்போ aggregated இன்னும் நிறைய characters எல்லாம் சேர்ந்து ஒரு order being a higher category is the assemblage of families which exhibit few similar characters. அதான் இப்போ நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு இப்போ போன paragraphல சொன்ன மாதிரி மேலே போக போக இந்த ஹையரார்க்கில similarities குறைஞ்சிக்கிட்டே வந்து dissimilarities நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இங்க exhibits few similar characters. The similar characters are less in number as compared to different genera included in a family. Plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order Polymoniales, mainly based on the floral character. கொஞ்சம் இதுல இருக்கிற ஃப்ளவரும், Convolvulaceae இருக்கிற ஃப்ளவரும், Solanaceae இருக்கிற ஃப்ளவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தா அது எல்லாத்தையும் தூக்கி Polymoniales அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்குள்ள போட்டுறாங்க. ஓகே, the animal order Carnivora இது எல்லாமே include the families. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபெலிடே, கேனிடே தனித்தனியா இருந்துச்சு. ஃபெலிடேக்குள்ள கேட் இருந்துச்சு. அட் த சேம் டைம் கேட்டு ஃபெலிஸ்ல இருந்துச்சு. அப்புறம் நம்ம பேந்தரா, லியோலாம் இருக்கு இல்லையா, லயன், டைகர், லெப்பர்டு, அதெல்லாம் வந்து பேந்தரால இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே ஃபெலிடேங்கிற ஃபேமிலிக்குள்ள வந்தது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கேனிடேயும் ஃபெலிடேவும் சேர்ந்து கார்னிவோராக்குள்ள வந்துடுச்சு. கார்னிவோர்ஸ் அப்படி சொன்னா ஃப்ளஷ் ஈட்டிங், மாமிச உண்ணிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ளஷ் ஈட்டர்ஸ். ஓகே, ஃப்ளஷ் ஈட்டர்ஸ்னா அடிச்சு சாப்பிட்றது, சதைகளை சாப்பிட்றது, தாவர உண்ணிகள் கிடையாது. அந்த மாதிரி இன்க்ளூட் ஃபேமிலிஸ். இப்போ ஃபெலிடே, கேனிடே அப்படின்னா இப்போ பாருங்க கேட்டு, டாகு, லயன் எல்லாம் ஒரே ஆர்டருக்குள்ள போயாச்சு. கிளாஸ் இப்போ அடுத்த லெவலுக்கு போறோம்னா இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளாஸுக்குள்ள போய், ஏன்னா எல்லாமே கடைசியா முடிகிற இடம் அனிமல் கிங்டம். அப்படியே மேல போகும்போது this category includes related orders. For example, order Primata comprising monkey, gorilla, gibbon is placed in class Mammalia along with an order Carnivora that includes animal like tiger, cat, dog. இப்போ நீங்க பாருங்க, மங்கி, கொரில்லா, ஜிபான் எல்லாம் மாமிசம் சாப்பிடாதது, எல்லாமே தாவர உண்ணிகள், ஹெர்பிவோரே. இதெல்லாமே ஹெர்பிவோர்ஸ். அப்படின்னா இதுக்குள்ள இது எல்லாமே இவன் இந்த ஃப்ளஷ் ஈட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ்க்குள்ள வந்துட்டான் அப்படின்னு. இப்போ பாருங்க, ஆல் கம்மிங் அண்டர் த ஆர்டர் கார்னிவோரா தட் இன்க்ளூட்ஸ் அனிமல் லைக் டைகர், கேட், டாக். கிளாஸ் மெமாலியா as other orders also. இப்போ பார்த்தீங்கன்னா மேமல்குள்ள எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி மேலே போக போக எல்லாம் ஒரே அனிமல் ஃபைலம் அதுக்குள்ள சேர்ந்து கிங்டம்குள்ள வந்துடுது. அதான் கேரக்டர்ஸ். இப்போ கார்னிவோர்ஸ் தனியா இருந்தது, ஹெர்பிவோர் தனியா இருந்தது, எல்லாம் ஒரு குரூப்புக்குள்ள வந்தாச்சா. அடுத்தது ஃபைலம்குள்ள போகும்போது கிளாஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ். இப்போ பாருங்க, தண்ணியில இருக்கிறது, தண்ணிலையும் தரையிலையும் இருக்கிறது, அப்புறமா ஊர்ந்து போறது, பறக்கிறது,
mammals constitute the next higher category called phylum. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபைலத்துக்குள்ள வந்தாச்சு. எல்லாம் ஃபைலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இந்த ஃபிஷஸ் ஆம்பிபியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைலம். அந்த உங்களுக்கு கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலம்குள்ள வந்தாச்சு. அந்த கார்டேட்டாக்குள்ள இங்க ஃபிஷஸ்ல இருந்து எல்லாம் வெர்டிபிரேட்டாக்குள்ள வந்தாச்சு. உங்களுக்கு அப்படியே பிரியும் இன்னும் கொஞ்சம் ஏன் அப்படி பிரியுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ்ல போவோம். இங்க பாருங்க, இப்போ நான் இங்க எழுதி கொடுத்தேன் இல்லையா இந்த ஹையரார்கி, இதுதான் அனிமல் குரூப். பார்த்தீங்கன்னா பிளான்ஸை விட ரொம்ப வெரைட்டி இருக்கும். அதனால சில நேரங்கள்ல அப்படியே அடைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, சூப்பர் டிவிஷன், சப் டிவிஷன், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ்ன்னு போட்டுக்கலாம், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு வெர்டிபிரேட்டாக்கு கீழவே டிவிஷன்லாம் வந்துருது. அப்பதான் இந்த அனிமல் கிங்டம் டிவிஷன் டேர்மை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அனிமல் கிங்டம் வரும்போது அதை ஹைலைட் பண்றேன் உங்களுக்கு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஃபைலம்குள்ள எல்லாம் ஒரு காமன் ஃபைலம்குள்ள. All these based on the common features like presence of notochord and dorsal hollow neural system. Okay, the notochord தான் futureல vertebral column, nerve cord தான் futureல spinal cord, இந்த dorsal hollow neural system. நமக்கெல்லாம் hollow nervous system பின்னாடி இருக்கு, அதுவும் dorsal sideல. இன்னும் உங்களுக்கு இன்வெர்டிபிரேட்டால கொஞ்சம் ஹையர் கேட்டகரியில வென்ட்ரல் சைட்ல இருக்கும், அனிமல் கிங்டம்ல பார்ப்போம். ஆர் இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார்டேட்டா. கார்டா அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்னா இப்போ ஒரு அனிமல் பாடியில அப்படியே இப்போ ஒரு ஃபிஷ் நான் வரைகிறேன், இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இப்படி ஒரு ஃபிஷ்ஷை நான் வரைகிறேன் அப்படின்னு சொன்னா இது மவுத்துல இருந்து கிளம்பி அப்படியே இப்படி ஸ்டொமக்ல போய் இப்படி ஒரு ஆனஸ்குள்ள வந்துருச்சு. இங்க தலையில இருந்து கிளம்புற ஒரு ஆளு அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கா போறான். இவன் தான் அவனோட ஸ்பைனல் கார்டு. அவனை சுத்தி ஒரு வெர்டிபிரல் காலம் மாதிரி. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ஸ்ட்ரிங் வந்தா அது கார்டேட்டா. அந்த கார்டேட்டாக்கு உள்ள உங்களுக்கு எல்லா அனிமலும் வந்துருச்சு. அதாவது இந்த வெர்டிபிரேட்டா உங்களுக்கு வெர்டிபிரல் காலம் ஃபுல்லா டெவலப் ஆகாது, ஜாலாம் ஃபார்ம் ஆகாது, அக்னாத்தா. நம்ம அனிமல் கிங்டம்ல இன்னும் டீடைல் கொடுக்கலாம். இது எல்லாமே இந்த ஃபைலம்க்கு கீழே வந்தாச்சு, அதாவது கார்டேட்டா அந்த குரூப்புக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா in case of plants, classes with a few similar characters are assigned to a higher category called division. ஃபைலம்ங்கிற இடத்துல அங்க டிவிஷன் இருக்கு, அவ்வளவுதான். இவன் எல்லாம் இந்த கார்டேட்டாங்கிற ஃபைலம்குள்ள வந்தாச்சு. இப்போ அதுக்கும் அடுத்த கேட்டகரிக்குள்ள போறோம். கிங்டம் அப்படின்னு போகும்போது all animals belonging to various phyla are assigned to the highest category called kingdom Animalia in the classification system of animals. Even the topmost kingdom, the highest category, highest taxon. Species is the smallest taxon. This is the smallest one, and மேல போனீங்கன்னா kingdom is the highest category, highest rank, highest group அப்படின்னு சொல்லிக்கலாம். Okay, so the kingdom Plantae on the other hand is distinct and comprises all plants from various divisions. Henceforth we will refer to these two groups as animal and plant kingdom. அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்குள்ள இன்னைக்கு plant kingdom, animal kingdom. பட் வித்தாக்கர் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல கொஞ்சம் மாறும். கிளாசிஃபிகேஷன் அடுத்த லெசன்ல பார்ப்போம். இது ரெண்டு broad kingdom இருக்கு. The taxonomic categories from species to kingdom have been shown in ascending order, starting with the species. இங்க இருக்கு பாருங்க, இங்க இருந்து அப்படியே மேல போகுது. These are broad categories. However, taxonomists have also developed subcategories in the hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. இப்போ இதுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி சூப்பர் சப் தேவைப்படுற இடங்கள்ல நம்ம அப்படியே பிரிச்சுக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ சப் கேட்டகரிஸ் இருக்கு.
Look at the hierarchy in figure 1.1. இதுதான். And can you recall the basis of arrangement? Say, for example, as we go higher from the species to kingdom. இங்கிருந்து இங்க போக போக the number of common characteristics goes on decreasing. இப்போ அதான் சொன்னது, அந்த similar characters குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், dissimilarities wide ஆகிட்டே இருக்கும். Lower the taxon, more of the characteristics that are members within the taxon share. கீழே இருக்க நிறைய common characters இருக்கும். Higher the category, greater is the difficulty of determining the relationship to other taxa at the same level. மேலே போக போக டக்குன்னு ஃபேமிலியில் நிறைய ஜீனஸ் சேர்ந்ததை ஃபேமிலிக்குள்ளே போடுறாங்க. ஸோ கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ், நிறைய ஃபேமிலி சேர்ந்தது ஆர்டர் இருக்கும்போது நிறைய நம்மளை டக்குன்னு பார்த்தா அதை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறது. அண்ட் சேம் லெவல்லையும் நமக்கு பிரிக்கிறது கஷ்டமாயிடும். ஹென்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ். அதனால தான் இது கஷ்டம். அதாவது கொஞ்சம் ஜீனஸ் லெவல் வரைக்கும் பிரிக்கிறதோ, ஃபேமிலி ஆர்டர் பிளான்ட் அனிமல்ங்கிறத பிரிச்சுடுறோம், அடுத்தது ஃபைலமோ இல்லை அங்கே டிவிஷனோ இல்லை அதுக்கு அடுத்தது கிளாஸோ கொஞ்சம் பிரிக்கலாம், கொஞ்சம் பிரிக்க முடியும். இன்னும் ரொம்ப கேரக்டர்ஸ் க்ளோஸாக போக போக நமக்கு அந்த பிரித்து ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக வகைப்படுத்துதல், கிளாசிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக போகுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Indicate the taxonomic categories to which some common organisms like housefly, man, mango. இந்த டேபிள் கொஞ்சம் படிச்சுக்கணும் முக்கியமாக. இப்போ மேனோட பேரு ஹோமோசேப்பியன், ஜீனஸ் நேம், ஸ்பீஷீஸ் நேம். இதுதான் ஜீனஸ் ஹோமோ. ஹோமினிடே அவங்க இருக்கிற ஃபேமிலி, ஆர்டர் பிரைமேட்டா, கிளாஸ் மெமாலியா, ஃபைலம் கார்டேட்டா. ஹவுஸ்ஃப்ளை பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமெஸ்டிகா, இவன் ஜீனஸ், இவன் ஸ்பீஷீஸ். மஸ்ஸிடே ஃபேமிலி, டிப்டிரா ஆர்டர், இன்செக்டா கிளாஸ், ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோனா ஜாயிண்ட் ஃபுட்டட் அனிமல், போடா அப்படின்னா லோகமோட்டரி ஆர்கன். ஸோ போடாங்கிறது ஜாயிண்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். மேங்கோ மேஞ்சிஃபெரா ஜீனஸ், இது ஸ்பீஷீஸ் மேஞ்சிஃபெரா. அனகார்டியேசி. சாப்பிண்டேல்ஸ் என்ற ஆர்டர் டைகாட்டிலிடனே, டைகாட் பிளான்ட். ஆஞ்சியோஸ்பெர்மே ஃப்ளவரிங் பிளான்ட், ஆஞ்சியோஸ்பெர்ம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். வீட் ட்ரிட்டிகம் எஸ்டிவம், ட்ரிட்டிகம் ஜீனஸ், இவன் ஸ்பீஷீஸ். போயேசி, போயேசிக்கு இன்னொரு பேரு கிராமினே. இந்த இயர் நீட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபேமிலியை. போயேல்ஸ் மோனோகாட்டிலிடனே, ஆஞ்சியோஸ்பெர்மே. இதுவும் ஃப்ளவரிங் பிளான்ட். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் முடிச்சுட்டு நம்ம சம்மரியையும் கொஞ்சம் படிச்சிடணும். அதாவது என்ன ஜஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு படிச்சிடலாம். The living world is rich in variety. அதுதான் biodiversity. Millions of plants and animals have been identified and described, but a large number still remain unknown. இவ்வளோ கண்டுபிடித்திருந்தாலும், இப்போ மில்லியன்னா அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கணும். 1.7 to 1.8 மில்லியன் இருந்தாலும் ஸ்டில் நம்ம கண்டுபிடிக்காதது நிறைய இருக்கு. The very range of organism in terms of size, color, habitat, physiological and morphological feature make us seek the defining characteristics of living organisms. இதுதான் size, color அப்படிங்கிறது என்னன்னா morphological, physiological, function, habitat, வாழ்விடம், morphological, colors, anatomical, இதெல்லாம் தான் defining characteristic. இப்போ நம்ம அங்க படிச்சது. In order to facilitate the study of kinds and diversity of organism, biologists have evolved certain rules and principles for identification, nomenclature and classification of organisms. இப்போ நாம இத்தனை diversified ஆயிருக்கிற organism ஒரு ரூஃப்குள்ள கொண்டு வரணும்னா அதை அழகா கிளாசிஃபை பண்ணணும். அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு பேசிக் கேரக்டரைசேஷன், கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்கணும், பேர் இருக்கணும். இதெல்லாம் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணிடுவோம். அதுதான் taxonomy. The branch of knowledge dealing with these aspects is referred to as taxonomy. Taxonomy அப்படின்னு சொன்னா law of arrangement அங்கவே சொல்லியிருக்கணும். ஓகே, சரி, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. law of arrangement. The taxonomic studies of various species of plants and animals are useful in agriculture, forestry, industry, and in general for knowing our bioresources and their diversity. நம்ம ஒவ்வொரு
இனத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிளான்ட் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி. அதோட வேல்யூ ரொம்ப இருக்குது. அக்ரிகல்ச்சரல் சைட்லேயோ இல்லை ஃபாரஸ்ட்ரியில் படிக்கும்போதோ இல்லை இண்டஸ்ட்ரியல் யூசஸ் இருக்கும். என்சைம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஐசோலேட் பண்ணுறோம், என்சைமாலஜியில் எவ்வளோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜென்ரல் ஃபார் நோயிங் அவர் பயோ ரிசோர்ஸஸ், நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கா, இவ்வளோ டைவர்சிட்டி இருக்காங்கிறதே ஒரு பெரிய பெருமை தானே அது. The basics of taxonomy like identification, naming, classification of organisms are universally evolved under international codes. அதுதான் இப்போ நம்ம ICBN, ICZN பார்த்தது. Based on the resemblances and distinct differences, each organism is identified and assigned a correct scientific biological name comprising 2 words as per the binomial system of nomenclature. இப்போ இந்த இன்டர்நேஷனல் கோட் கொடுக்குற நேம் binomial nomenclature, genus name, species name for all the living creatures irrespective of their location. இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் பேர் இருக்கு, அது டபுள் நேமா இருக்கு, ஜீனஸ் நேம், ஸ்பீஷீஸ் நேமா இருக்கு. இதுதான் nomenclature. An organism represents, occupies a place or position in the system of classification. There are many categories. இப்போ இதை பற்றி இந்த ஆர்கானிசம் ரெப்ரசன்ட், ஒரு ஆர்கானிசமும் இந்த கிளாசிஃபிகேஷன்ல எந்த பிளேஸ்ல வருது, எந்த ஃபேமிலியில வருது, எந்த ஜீனஸ்ல வருது. There are many categories, ranks, and are generally referred to as taxonomic categories or taxa. அதுதான் இப்போ நம்ம ஒரு குரூப், இந்த ஃபேமிலிஸோ இல்லை இதுக்குள்ள கிளாஸோ குரூப்போ இல்லை டிவிஷனோ எதுக்குள்ள போனாலும் it belongs to a particular rank. All the categories constitute taxonomic hierarchy. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு taxonomic hierarchy. ஸோ இந்த லெசனோட ஜிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு எப்படி டாக்ஸானமி டிரைவ் ஆச்சு, அதில் என்னென்ன டாக்ஸான்ஸ் இருக்கு, லோவர் குரூப் என்ன, ஹையர் குரூப் என்ன, போது கேரக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, என்ன பேசிஸில் இதை பிரிக்கிறாங்க, என்ன அதனுடைய மார்ஃபலாஜிக்கல், அனாட்டாமிக்கல், செல் ஸ்ட்ரக்சர், எக்கலாஜிக்கல் அமைப்பு அதோடது இதெல்லாம் சேர்த்து பிரிக்கிறாங்க, யார் இந்த பேர் வச்சது, லினேயஸ், இதெல்லாம் தான் இந்த லெசனோட ஜிஸ்ட். இவ்வளோதான் இந்த லெசன். இது ரொம்ப சிம்பிள் லெசன். கொஞ்சம் சில இப்போ ஒரு 2 years முன்னாடி இதில் ஒரு கொஷின் இல்லை, இப்போ கொஷின்ஸ் வரலாம். ஏன்னா லெசன்ஸ் நிறைய எடுத்ததுனால எவ்ரி சிங்கிள் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சான்ஸே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும். அதுக்காக தான் இந்த டீட்டெயிலாக கொடுத்தது. இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம் இருந்தாலோ, இன்னும் ஃபர்தராக டயக்ராம் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை ரொம்ப லென்த்தியாக எது எப்படி ஃபீல் பண்ணாலும் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். நாம் ஃபர்தராக அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இது ஒரு கூட்டு முயற்சியாக இன்னும் அழகாகிக்கிட்டே போகலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.